இந்த இரவு நேரத்திலே இந்த நடுசாமி வேளையிலே வெள்ளையம்மாளுடைய மாளிகையில இருந்து சத்தம் காடிச்ச வெள்ளையம்மாவே இந்த நடு இரவுல எவனா ஒரு களவு வந்து களவு செய்துதான் கெடுத்துட்டான். வெள்ளையம்மா ரொம்ப சத்தம் போட்டு கத்துச்சு. நாங்க ஓடி போய் 2 பேரும் பிடிச்சு அவர் கொண்டு வந்து கல்வர்களே இவ்வளவு 1000 பேத்திய வீரன் இவ்வளவு திருடனையும் கொண்டுட்டு வந்து நம்ம ஒப்படைச்சான். ஆமா, அதுல ஒரு திருடன் தப்பிச்சு விட்டான். ஆமா, அந்த திருடனுக்கு நேரம் கட்டுக்குச்சு. இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். முகத்தை காட்டக்கூடாதுன்னு முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கிறான் இந்த திருடன். ஆமா, அதனால சாமி இந்த திருடனை வைக்க கூடாது. என்ன சாமி பண்ணணும்? எல்லா திருடனுக்கும் பாடமா இருக்கணும். சரி சாமி. இந்த கல்வனை கொண்டு போய் நம்முடைய கொலைக்கார தூதர்கள் இருக்கிறாங்க பாரு, அவங்கிட்ட சொல்லி இவனை சாமானியமா கொல்லக்கூடாது. எப்படி சாமி கொல்ல? மாறு கை இந்த திருடனை வாங்கிடணும். இந்த காலி இந்த கையோ? ஆமா, வலது கையோ இடது காலையை வெட்டி பண்ணும். பார்க்கக்கூடிய அத்தனை திருடனுக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும். உங்க வாய் வார்த்தை செத்த பாக்கியமாக கொலைகார தூதர்களே, இந்த காரியத்தை நானே செய்கிறேன் சாமி. நீ அதுக்கு தான் நீ இருக்கிற. டேய் கொலைகார தூதனே சாமி, இவன் மாதிரி மோஞ்சம் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆமா, அப்படியே வெட்டா போடா. வெட்றே அந்த திருடனை அந்த கல்வனை கொண்டுட்டு போயிட்டீங்களா? கேட்கறதுக்கு தான் சொல்லணும். போயிட்டியா? மெந்தப்படாது. அதனால அவருடைய சிரசை வெட்ட சொன்னல, நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மனை நினைச்சு இந்த கல்வை இனிமே உயிரோட கூடாது. அதனால யார் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற? என்ன மார்கை வெட்டிட்டு வர சொன்னல, ஏன் நாங்க கட்சி வச்சுட்டு மறுபடியும் அவனை போய் கட்டி வச்சு மார்கழி வாங்கினா அவனை கட்டி வச்சுட்டு ஒருத்தரை வந்து சொல்றது, தேங்காய் ஒருத்தரை மடிச்சுட்டு வச்சுட்டு வந்து சொல்றது, பத்தி குச்சி ஒருத்தரை பொருத்தி வச்சுட்டு வந்து சொல்றது. இங்க வாடாங்க, அடிக்க காட்டி என்னத்தரா பம்பன? நீங்க அடிக்கிற அடி அப்படி இடி மாறி விழுவுது சாமி. மார்கழி வாங்கணும்னு சொன்னல. ஆம் சாமி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போடா. விளக்கானே அடக்கையை வெட்டிட்டேன். விளக்கெண்ணெய் குடிக்க சொல்லுறா. விளக்கெண்ணெய் அவனே. விளக்கெண்ணெய் குடிக்கிறது இல்ல. இப்ப போய் அவனுக்கு விளக்கெண்ணெய் கொடுக்க கூடாது. நீ மார்கழின்னு சொல்றது விளக்கெண்ணெய் நினைச்சியா? விளக்கெண்ணெய் குடிக்க சொன்னியா? சாமி, விளக்கெண்ணெய் இல்ல, மார்கைக்கு மார்காலு வாங்கிட்டு வரணும். திருத்தமா வாங்கிட்டு வாடா. சரி சாமி. மாறு மாறு
ஆமா 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 பொழுது விடுவதற்கு முன்னே அந்த திருடனை கல்வனை வெட்டி விட்டீர்களா? வெட்டி விட்டாலும் அவனை கழுத்தை அறுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்களா சாமி கழுத்தை வெட்டி அறுத்ததுனால நம்ம வீரன் சாமி ஐயோ போவதில்லை
பாவம் செய்யாதே நடா பாவம் செய்யாதே நடா ஒரு வார்த்தை சொல்லிட்டாய் வெள்ளையம்மா மேல ஆசைப்பட்டு போனன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தான் அந்த வெள்ளையம்மாவே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பனே ஐயோ இவ்வளவு 1000 கொலைகாரர்களை பிடிச்சு இந்த திருமண நாய்க்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவ்வளவு நேரத்துல கண்ணத்தான் கட்டிக்கிட்டியா வீரா ஐயோ திருடன்னு நம்மளை பிடிச்சி இந்த திருமண நாய்க்கு முன்னாடி போய் நம்மளை நிறுத்தினா என்ன பண்றாங்க இப்பேற்பட்ட சாமி நம்மளை வெள்ளை யானை மேல இவர் ஏறி வர யானை மேல நம்மளை கூட்டிக்கிட்டு வந்து இந்த மதுரையவே சுத்தி வந்தாரு நம்மள என்ன நினைப்பாரு அப்படின்னு முகத்தை மூடிக்கிட்டியா ஐயோ